அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷல் ஒரிஜினல் காஜு கத்லி ரெசிபி நம்ம வீட்லயே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதே தெரியும் இந்த ரெசிபி வந்து ரியலி நீங்க ஷாப்ல கூட இந்த மாதிரி வாங்கி சாப்பிட முடியாது. ஒரிஜினல் ரெசிபிங்க. இதோட சீக்ரெட் எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்லிக் குடுத்துருக்கிறேன். 100% பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியா ஒரு 15 மினிட்ஸ்ல இத செஞ்சு முடிச்சிடலாம். இதோட சுவை வந்து அப்படியே தேவாமிர்தமா இருக்குங்க. ரொம்ப ஈஸி தான் பாருங்க. 150 கிராம் குட் குவாலிட்டி முந்திரி பருப்பு வாங்கிக்கோங்க. அத வந்து மிக்ஸர் ஜார்ல போட்டு ஒரேடியா ரன் பண்ணக்கூடாது. ஒரு 2, 3 திருக்கு லைட்டா திருக்கிட்டு இந்த மாதிரி மாவு பண்ணி நல்லா மாவு அரைக்கிற ஜல்லடை இருக்குல்ல, அதில வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதில வந்து 40 கிராம் அதாவது 150 கிராம் முந்திரி பருப்புக்கு 40 கிராம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் பவுடர் கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அத சைடுல வச்சுட்டு ஒரு பெரிய பேன் அடுப்புல வச்சுக்கோங்க. அதில 100 கிராம் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டு அதில 50 எம்எல் மட்டுமே தண்ணி விடுங்க. நான் தேவையான பொருட்கள் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில வந்து இந்த சுகர் சிரப் வந்து கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுகர் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் குட்டி, குட்டி பபிள்ஸா வரும். அப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிய, பெரிய பபிள்ஸா வரும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா தண்ணி விட்டு, அந்த அதாவது இந்த சுகர் சிரப்ப எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து கீழ போய் உட்காந்துரும். சிட் ஆயிரும். அப்போ வந்து கேஸ ஆஃப் பண்ணிட்டு, இந்த மாவு நம்ம முந்திரி பருப்பும் மில்க் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த மாவ போட்டு நல்லா கிளறிருங்க. கண்டிப்பா கேஸ ஆஃப் பண்ணிறணும் நீங்க. அந்த பாகோட சூட்டிலேயே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகி வந்துரும். அப்புறம் வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க கையில கீ அப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அத வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஓரளவு இது வந்து நம்ம கை பொறுக்கிற சூட்டுல தான் இருக்கும். அதுக்கப்புறம் உடனே எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டுட்டு, இத வந்து நம்ம சப்பாத்தி உருட்டுவோம்ல, அது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. சூடா இருக்கும்போதே நீங்க பண்ணணும். இது வந்து நீங்க ரொம்ப தின்னா உருட்டிறக்கூடாது. நம்ம காஜு கத்லி எந்த இதில இருக்கும், அந்த அந்த மாதிரி திக்கா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இது வந்து நான் ஒரிஜினல்குள்ளது வாங்கியிருக்கேன். ஒரிஜினல் சில்வர் வரக். இது உங்கட்ட இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. டூப்ளிகேட் யூஸ் பண்ணாதீங்க. அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்புறம் வந்து இத அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணுங்க. கிச்சன்ல வந்து ஃபேன் ஆனா இருக்கக்கூடாது. ரொம்ப இதா இருக்கணும். ஏன்னா இது லேசானாலே கீழ விழுந்துரும். அப்படி இல்லன்னா நம்ம கையிலலாம் ஒட்டிரும். ஸோ கேர்ஃபுல்லா இத வந்து ஒட்டிட்டு, இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். ரியலி அப்படி 100% ஒரிஜினல் ரெசிபி வந்து நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு நெனச்சு நீங்க ரொம்ப கெத்தா ஃபீல் பண்ணுவீங்க. டேஸ்ட் வந்து சும்மா அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்குங்க. அப்படி ஒரு சுவையில இருக்குங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணிட்டு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச்.